வரீங்க? யாருக்கு காவல் வரீங்க? போங்க போங்க ஜேஸ் போங்க. எங்கன போங்க? அப்படா போங்க. எடுங்க ஃபுல்லா எடுங்க. வீடியோ ஓடி தரு. மேடம் நீங்க உங்க ரெஸ்பான்ஸ் வந்து சொல்லுங்க. இவங்க வந்து மெடிசன் கேட்டாங்க சார். அப்ப மெடிசனுக்கு 4 மெடிசனுக்கும் இன்ஜெக்ஷன் பிளஸ் சேர்த்து தான் மெடிசன் அமௌண்ட் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டேன். பில்லும் கொடுக்குறான். அதுக்கு அவங்க சொன்னாங்க அங்க ஆல்ரெடி இன்ஜெக்ஷனுக்கு வாங்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இது இன்ஜெக்ஷன் கிடையாது, கன்சல்டேஷன் ஃபீஸ் பிளஸ் இந்த பெட் சார்ஜ்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எப்படி நீங்க பெட் சார்ஜ் 400 போடுவீங்கன்னு கேட்டாங்க. நாங்க சொன்னோம் பெட் சார்ஜ் ரூல்ஸ் இருக்கு. பெட் சார்ஜ் ஆமா சும்மா விடுவீங்களா? என்னடா ஹாஸ்டலா? இருங்கம்மா. எந்த ஹாஸ்டல் போறீங்க? என்ன பெட் சார்ஜ் இருக்கான்னு கேக்குறேன். பதில் சொல்றதுக்கு சார் பெட் சார்ஜ் எல்லாருக்குமே அதான் சொன்னேன் நான் அவங்ககிட்ட. எல்லாருக்குமே ரூல்ஸ் இருக்கு. அவங்க ஒன்று என்ன சொன்னாங்கன்னா இங்க இருந்து இந்த பேஷண்டே வரதில்ல அதனால தலையில கட்டிட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் அதுக்கு எதுவுமே பதில் சொல்லல சார். நான் எதுவுமே பதில் சொல்லல. அதுக்கப்புறம் என்ன கேட்டாங்க, உள்ள இருந்து டாக்டர் எழுதவே இல்லை ஷீட்டு, அவங்களே எடுத்துட்டு வந்து இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அவங்க டாக்டர் எழுத சீட் டாக்டர் யாரு வரல வேண்டாம் வரீங்க. ஏன் வரீங்க வைத்தியத்துக்கு? யாரு வரல வேண்டாம். நான் உடனே சொன்னேன் டாக்டர் இருக்காங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? டாக்டர் தான், அவங்க பார்த்தது டாக்டர் தான் சொன்னேன். இவங்க வந்து டாக்டரை பார்க்கவே இல்லை. ஆக்சுவலா அவங்க வைட்டல் செக் பண்ணிட்டு பேஷண்ட்டை உள்ள அனுப்புனாங்க. பேஷண்ட் அட்டெண்டர் தான் உள்ள போனாங்க. இவங்க டாக்டரை பார்க்கவே இல்லை. அவங்க பார்க்காமலே இது டாக்டர் எழுதலையே சொல்லிட்டாங்க. நான் உடனே சொன்னேன் டாக்டர் உள்ளதான் இருக்காங்க, டாக்டர் தான் இந்த ஷீட் எழுதுறாங்கன்னு சொல்லி உள்ள நீங்க ஏன் அவர்கிட்ட பேச்சு குத்துனுக்கிறீங்க? அதுக்கப்புறமே இந்த ஷீட்டை வாங்கி நீங்க ஏன் அவர்கிட்ட பேச்சு குத்துனுக்கிறீங்க? 4 ரூபாய் 16 ரூபாய்க்கு நீங்க ஒரு 10 இவங்க வந்து அட்டெண்டர் யாரும் உள்ள செலவு பண்ணுங்க. ஐயா நான் இது பேச எங்ககிட்ட பேசுறீங்க. அவர் சீக்கிரமா கிடையாதுங்க. சொல்லியே பேசுறீங்க. பேசட்டும். அவரு அங்க பேசட்டும். எங்ககிட்ட பேசாதீங்க. அவர்கிட்ட பேசுங்க. அவரே புஷ் பண்றாரு. புஷ்டுறாரு. சரக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு வந்துட்டாரான்னு அப்படி பேசுறாரு. அவரு ஏன் பேசுறாரு? அப்படி பேசுறாரு. இப்ப இவங்க தரப்புல இருந்து 5 பேர் பேசுறாங்களா? உங்க தரப்புல இருந்து யார் அதிக இவ்வளவு சவுண்ட் விடுறா? எதுக்கு இவ்வளவு சவுண்ட் விடணும்? இல்ல யார் நான் எப்படி பேசுறீங்க சொல்லுங்க. இல்ல நான் இங்க இல்லவே இல்ல. இப்போ இருங்க. அவர் வந்ததுக்கு எப்படி பேசுறாரு பாத்தீங்களா? சரக்கு அடிச்சுக்கிறாருன்னு தெரியல. பாருங்க வாங்க வாங்க சார். ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிறாரு சார். ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து பேசிக்கிறாரு. நான் கம்ப்ளைன்ட் பண்றேன் சார். நீங்க என்ன ட்ரிங்க்ஸ் நீங்க பண்றீங்களா இல்லையா? ஆமா என்ன கேட்டா யாரா இருந்தா கம்ப்ளைன்ட் பண்றேன். கம்ப்ளைன்ட் பேசிக்கிறாரு சார். நாளைக்கு கண்டிப்பா நடக்கும் சார். ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிறாரு. கம்ப்ளைன்ட் நான் ட்ரிங்க்ஸ் சொல்லிருக்காங்க. அவங்க எஸ்ஐ சொல்லிருக்காங்க. நான் சொல்லல. வைத்தியம் டாக்டர் பாக்க நான் சொல்லல. இல்ல இல்ல அவர்